வணக்கம். என்னோட பேரு தாமரை செல்வி. இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற படம் மனோகரா. வாங்க கதையை தொடரலாம். தன்னோட மகன் இறந்துட்டான்னு செய்தி கேட்ட பத்மாவதி அதிர்ச்சியில சாய கரெக்டா அந்த சமயம் அங்க மனோகரன் வந்து விட்டேன் அம்மான்னு அவசரமா உள்ள நுழைகிறார். மனோகரனை அங்க பார்த்ததும் போலிசாமியாருக்கு பயங்கர அதிர்ச்சி. மனோகரனை உயிரோட பார்த்ததும் ராணியோட நிலைமை கொஞ்சம் சரியாக எந்திரிச்சு நிக்கிறாங்க. ராஜபிரியன் பின்னால உள்ள வர மனோகரன் அம்மாவோட காலில விழுந்து வணங்க உட்கார்ந்து இருந்த சாமியார் எந்திரிச்சு திரு திருன்னு முழிக்கிறார். மனோகரான ஆச்சரியத்தோட பத்மாவதி கூப்பிட, ஏன் அம்மா இப்படி பாக்குறீங்க, என்ன நடந்துச்சுன்னு மனோகரன் கேட்டுட்டு அங்க நிக்கிற சாமியார பார்த்து, யார் இந்த சாமியார்னு மனோகரன் கேக்குறார். அப்ப மனோகரனோட பார்வை அவரோட வாள் மேல விழுகுது. என்னோட போர்வாள்னு சொல்லிட்டு அதை அந்த சாமியார் கிட்ட இருந்து பிடிக்கிறார். காணாம போனது எப்படி இங்க வந்துச்சுன்னு மனோகரன் யோசிக்க, பத்மாவதி மனோகரன் கிட்ட, நீ என்ன பிரிஞ்சுட்டேன்னு இந்த பாவி சொன்னான்னு சொல்றாங்க. வாழை திருடுனது மட்டும் இல்லாம வாழை வேற நீட்டுறியான்னு ராஜபிரியன் கோவமா கேட்டுட்டு, தாடிய பாரு தாடியன்னு தாடிய பிடிச்சு இழுக்க தாடி கையோட வந்துடுது. அதை பார்த்து எல்லாருக்கும் பயங்கர அதிர்ச்சி. வந்தது பௌத்த யானைன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடுது. மோசக்காரா, போர்வாளை காட்டினா மகன் போன சோகத்துல மகாராணி இறந்துடுவாங்கன்னு சரியான சூழ்ச்சின்னு ராஜபிரியன் சொல்ல, உடனே கோவத்தோட மனோகரன், என்னோட அம்மாவை கொல்ல சூழ்ச்சி, தேல் கொடுக்கே, யாருடைய திட்டண்டா இது சொல்லுன்னு அந்த பௌத்த யானனோட கழுத்தை பிடிச்சு நெரிச்சிட்டு அவர் குத்துறதுக்காக குத்துவாள மனோகரன் எடுத்து குத்த போக பத்மாவதி அவர் தடுக்கிறாங்க. மனோகரா, பாவம், அவனை விட்டுடுன்னு பத்மாவதி சொல்ல, அம்மா இவனை இன்னும் குத்த போக மனோகரன் கைய ஓங்க மனோகரானு பத்மாவதி குரலை உசத்த அவனை கொல்லாம பிடிச்சு தூக்கி நிறுத்துறார் மனோகரன். அந்த சமயத்துல அமைச்சர் சத்தியசீலரும் அங்க வர்றார். மனோகரா, என்ன இதுன்னு சத்தியசீலர் கேட்க, அதுக்கு ராஜபிரியன், துரோகம், மன்னிக்க முடியாத துரோகம், இதுக்கு காரணம் யாருங்கிறது நாளைக்கு விசாரணை மண்டபத்துல இவன் மூலமாவே விளங்க வைக்கணும்னு ஆத்திரமா சொல்றாரு. அதுக்கு மனோகரன், ஆமா, கொண்டு போய் சிறையில தள்ளுன்னு சொல்ல, ராஜபிரியன் பௌத்த யானனை சிறைக்கு தள்ள பௌத்த யானன் பதறி, என்ன மன்னிக்கணும், எல்லாத்துக்கும் காரணம் அந்த வசந்த சேனைன்னு கத்திக்கிட்டே போறார். உடனே மனோகரன் கோவமா, வசந்த சேனை இனியும் அவளை உயிரோட விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போர்வாளை எடுத்துட்டு ஓடுறார். பத்மாவதி மனோகராவை தடுத்து எங்க போறன்னு கேட்க, அவங்க சொல்ல கேட்டு நின்னு திரும்பி பாக்குறார் மனோகரன். அம்மா, இன்னும் என்ன, உங்களோட சபதத்தை நிறைவேற்றின பிறகு என்னம்மான்னு மனோகரன் கோபம் கொஞ்சமும் குறையாம கேட்க, சொல்றேன், முதல்ல வாழை உரையில போடுன்னு சொன்னதும் அதிர்ச்சியோட அவங்க அம்மாவை பாக்குறார் மனோகரன். அவருக்கு அதுல விருப்பம் இல்லாட்டாலும் அம்மா வார்த்தையை தட்ட முடியாம வாழை உரையில போடுறார் மனோகரன். மகாராஜாவுக்கும் வசந்த சேனைக்கும் என்னோட அனுமதி இல்லாம எந்த விதமான தீங்கும் நீ செய்ய மாட்டேன்னு ஏன் மேல சத்தியம் பண்ணுன்னு பத்மாவதி சொன்னதை கேட்டதும் மனோகரனுக்கு கொஞ்சமும் பொறுக்கல. அதிர்ச்சியும் கோபமுமா சத்தியம் செய்யாம நிக்கிறார் மனோகரன். தாய் மேல ஆணையிடுன்னு பத்மாவதி வற்புறுத்த, மகாராஜா ஒண்ணு செய்ய மாட்டேன் அம்மான்னு மனோகரன் கெஞ்ச, கூடாது, வசந்த சேனைக்கும் சேர்த்துதான்னு பத்மாவதி பிடிவாதமா சொல்றாங்க. மனோகரனுக்கு அவங்க அம்மா கேட்ட சத்தியம் சுத்தமா பிடிக்கல. கோவமா, வசந்த சேனை வட்டமிடும் கழுகு, வாய்ப்பிழந்து நிற்கும் ஓனாய், நம்ம வளைத்து விட்ட மலைப்பாம்பு, அவளுக்கு இறக்கம் கூடாதுன்னு சொல்ல, உடனே பத்மாவதி கோவமா, உன்னோட இஷ்டம், தாய் சொல் கேளாத மகன்னு ஊரார் என்ன பார்த்து சிரிக்கட்டும், அடங்காத மகனை பெத்த தாயின்னு நாடு சிரிக்கட்டும்னு அழுதுகிட்டே அங்க இருந்து பத்மாவதி போக, அவங்களோட வேதனையை பார்க்க பொறுக்க முடியாம அவங்க பின்னாடியே அம்மானு கூப்பிட்டுட்டு போறார் மனோகரன். அவங்க முன்னாடி மண்டிட்டு உட்கார்ந்து, அம்மா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அம்மான்னு சொல்லிட்டு அவங்க கையில அடிச்சு சத்தியம் செய்யறார் மனோகரன். அதை கேட்டதும் பத்மாவதிக்கு பயங்கர சந்தோஷம். இப்படி யாருக்காக பத்மாவதி சத்தியம் வாங்கினாங்களோ அதே வசந்த சேனை மனோகரனை கொல்ல அனுப்புன ஆள் மாட்டிக்கிட்டாருங்கிற மேட்டர் அவங்களுக்கு தெரிய வருது. பௌத்த யானன் தன்னை காட்டி கொடுத்துடுவான்னு அவனையே போட்டு தள்ளுறதுக்கு பிளான் போடுறாங்க வசந்த சேனை. தன்னோட தோழி மாலினி கிட்ட தன்னோட பிளான சொல்லி அனுப்புறாங்க. வசந்த சேனையோட திட்டப்படி ஒரு மூடி போட்ட மண்பானைய ஒரு காவல் வீரன் கிட்ட கொடுத்து அதை பௌத்த யானன் கிட்ட கொடுக்க சொல்றாங்க மாலினி. முதல்ல அந்த வீரன் மறுத்தாலும் அவனுக்கு ஒரு பணமுடிப்ப கொடுக்க அவனும் உடனே அந்த வேலை செய்ய ஒத்துக்கிறான். சிறையில இருக்கிற பௌத்த யானன் கிட்ட அந்த வீரன், அம்மா வசந்த சேனை உங்களுக்குன்னே இந்த அரிசியை கொடுத்து அனுப்பி இருக்காங்கன்னு சொல்லி அந்த பானையை கொடுக்க, அதை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷத்தோட, கொடுக்கிற தெய்வம் கூரைய பிச்சுக்கிட்டு தான் கொடுக்கும், வாழ்க வசந்த சேனைன்னு சொல்லி அந்த பானைய அவசரமா திறந்து பாக்குறார் பௌத்த யானன். பார்த்தா உள்ள இருந்த ஒரு பாம்பு வெளியே வர பௌத்த யானனோட கைய கொத்திடுது. பாம்பு கடியால பௌத்த யானன் இறந்துடுறார். தன்னோட காரியம் வெற்றி அடைஞ்ச சந்தோஷத்துல தூங்கிக்கிட்டு இருக்கிற மன்னரை பாட்டு பாடி எழுப்புறாங்க வசந்த சேனை. அந்த சமயத்துல பாண்டியன் கிட்ட இருந்து மீட்ட ரத்ன சிம்மாசனத்தை வீரர்கள் தூக்கிட்டு வர்றாங்க. அதை பார்த்ததும் வசந்த சேனைக்கு சந்தோஷமா இருக்க அவங்களுக்குள்ள இன்னொரு பிளானும் தோணுது. அவங்களோட பிளான் என்ன, இதுல யார் மாட்ட போறா தெரிஞ்சுக்க அடுத்த பகுதிகளை தவறாம பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க.
என்னங்க கதை சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கா? இந்த கதையை பத்தியான உங்க கருத்துக்களை தவறாம என்னோட ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை தெரிஞ்சுக்க நான் ஆவலா காத்திருக்கேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.